இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான புனித உடலை சிலர் திருட நினைத்தார்கள். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யார் அவர்கள்? எதற்காக திருட நினைத்தார்கள்? அவர்களுடைய முடிவு என்னதாக மாறியது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை எப்படி பாதுகாத்தான், யாரின் மூலமாக பாதுகாத்தான் என்ற சகல விடயத்தை பற்றி இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகல விடயங்களும் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ இதே போல மறுமை நாள் வரை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான புனித உடம்பும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறான். அந்தந்த காலத்திலே வாழ்ந்த சில நல்லடியார்கள் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ தடவைகள் பலர் யூத கிறிஸ்தவர்கள் திருட பார்த்தார்கள், திருடுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு பயங்கரமானதாக மாறியது. இதில் முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை பல கிதாபுகளிலே இமாமார்கள் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இமாம் ஜமாலுத்தீன் அப்துர் ரஹீம் பின் ஹசன் பின் அலி அல் அஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நசீஹத்து உலில் அல்பாப் ஃபி மன்இ இஸ்திக்தாமின் நசாரா என்ற ரிசாலாவிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அலி இப்னு அப்துல்லா அஸ்-சமுஹூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபா பி அக்பாரி தாரில் முஸ்தஃபா என்ற தங்களுடைய கிதாபிலே இந்த நிகழ்வை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல ஜமாலுத்தீன் அப்துல்லா பின் முஹம்மத் பின் அஹ்மத் அல் மத்தரி என்பவர் தங்களுடைய அல் இஅலாம் ஃபீ மன் தஹலல் மதீனத மினல் அஅலாம் என்ற கிதாபிலே இந்த நிகழ்வை, சம்பவத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆதாரபூர்வமாக பதியப்பட்ட ஒரு நிகழ்வு. சிரியாவுடைய பகுதியை அபுல் காசிம் நூருத்தீன் மஹ்மூத் பின் இமாதுத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இவர் அல் மலிக்குல் ஆதில், நீதமான ஒரு ஆட்சியாளராக இருந்தது மட்டுமல்லாமல் அதிகம் தக்வா, இறையச்சம் உள்ளவராகவும் அதிகம் அமல்களில் ஈடுபடக்கூடிய வணக்கசாலியாகவும் இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் இரவில் பெரும் பகுதிகளை நஃபில் தொழுகைகளிலும் ஔராதுகள் ஓதுவதிலும் கழிக்கக்கூடியவராக இருந்தார். குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய தொழுகைகளில் முக்கியத்துவம் செலுத்தக்கூடியவராக நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 557வது வருடம் ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு, தஹஜ்ஜுத் தொழுததுக்கு பிறகு இவருக்கு சற்று தூக்கம் ஏற்படுது. அவர் தூங்குறாரு. இந்த தூக்கத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து பயங்கரமான கண்களுடைய 2 மனிதர்களை சுட்டிக்காட்டி அன்கித்னி மின் ஹாதைன், இந்த இருவரை விட்டு என்னை நீங்கள் பாதுகாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியும். நபி அவர்கள் தான் உண்மையான தோற்றத்திலே வருவார்கள். ஷைத்தான் நபி அவர்களுடைய தோற்றத்தில் வரமாட்டான். புகாரியுடைய ரிவாயத் இதற்கு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்த் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி, யார் என்னை கனவில் காணுகிறாரோ அவர் என்னை தான் கனவில் கண்டார். நிச்சயமாக ஷைத்தான் என்னை போன்ற தோற்றத்திலே வர மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை சொன்னவுடன் அவர் திடுக்கிட்டு எழும்புறாரு. எழும்பி அக்கம் பக்கம் பார்க்கிறாரு. உடனடியாக வுது செய்துவிட்டு 2 ரக்காத் நஃபில் தொழுததற்கு பிறகு மீண்டும் அவர் உறங்குகிறார். அந்த உறக்கத்தில் 2வது தூங்க போக்குல அந்த கனவுலையும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்கித்னி மின் ஹாதைன், பயங்கரமான கண்களுடைய 2 பேரை சுட்டிக்காட்டி இவர்களை விட்டு என்னை பாதுகாருங்கள் என்று சொல்றாங்க. பிறகு அந்த தூக்கத்திலிருந்து மீண்டும் திடுக்கிட்டு எழும்புறாரு. வுது செய்கிறார். 2 ரக்காத் நஃபில் தொழுகிறார். தொழுததற்கு பிறகு மீண்டும் அவருக்கு உறக்கம் ஏற்படுது. 3வது முறையும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்றாங்க. இதே மாதிரி விடயம் கனவுல ஏற்படுது. இதற்கு பிறகு அவர் திடுக்கிட்டு எழும்புகிறார். இப்ப இவர் சொல்றாரு, தனக்கு தானே சொல்லிக் கொண்டார். என்னன்னு சொன்னால், இது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை சொல்ல வருகிறார்கள் என்று சொல்லி அவருடைய மந்திரிகளில் நம்பிக்கையான ஒரு மந்திரி தான் ஜமாலுத்தீன் என்று சொல்லக்கூடியவர். அவரை வரவழைத்து கண்ட கனவை அவரிடத்திலே தெரிவிக்கிறார். அந்த நேரத்தில் ஜமாலுத்தீன் என்பவர் அரசரை பார்த்து சொல்றாரு, இதற்கு
இதற்கு பிறகு நாங்கள் தாமதிக்க கூடாது, உடனடியாக நாங்கள் மதீனா முனவ்வராவுக்கு செல்ல வேண்டும், இந்த கனவை பற்றி வேறு யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று மந்திரி அரசருக்கு ஆலோசனை வழங்குகிறார். இதற்கமைய அரசர் என்ன செய்கிறாரு, அதிகமான செல்வங்கள், அதிகமான பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு வேகமாக போகக்கூடிய ஒட்டகங்களிலே இவைகளை ஏற்றுகிறார். தன்னுடைய சேவகர்கள 20 பேரை அழைத்து கொண்டு வேகமாக மதீனாவை நோக்கி அதே இரவிலே மந்திரி உட்பட 20 பேருடன் செல்கிறார். இரவு பகலாக பிரயாணம் செய்து 16வது நாள் மதீனா முனவ்வராவை அரசர் அடைகிறார். மதீனாவுக்கு வெளியே என்ன செய்கிறார் அரசர்? நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குளித்துவிட்டு ஆடையை அணிந்து கண்ணியமான முறையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பட்டணமான மதீனாவுக்குள்ளால நுழைகிறாரு. மதீனாவுக்குள்ளால நுழைந்து ரௌதா ஷரீஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்களே, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை என்று, இந்த ரௌதாவுக்கு சென்று நஃபில் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து என்ன செய்வது என்று அரசர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மந்திரி ஜமாலுத்தீன் என்பவர் மதீனா வாசிகளை பார்த்து சொல்றாரு, இப்படித்தான் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசர் வந்திருக்கிறார், உங்களுக்காக வேண்டி பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார், அது மட்டுமல்லாமல் உங்களுக்காக வேண்டி பெரும் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற ஒரு விடயத்தை மதீனா வாசிகளுக்கு சொல்கிறார். பிறகு கண்ணியமானவர்களே, அந்த விருந்து நடக்கிறது. அந்த விருந்து உபசாரத்தில் அனைத்து மதீனா வாசிகளும் கலந்து கொள்கிறார்கள். நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு மனிதரையும் உற்று நோக்குகிறார். என்ன காரணம்? அந்த கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய இருவர் இந்த சபையிலே, இந்த விருந்திலே இருக்கிறார்களா என்று உற்று கவனிக்கிறார். பிறகு விருந்து முடிவடைகிறது. விருந்துக்கு பிறகு ஒவ்வொருவராக வந்து பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உற்று கவனிக்கிறார்கள். வந்த அனைவரும் விருந்தையும் சாப்பிட்டு விட்டு பரிசு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் கனவில் கண்ட அந்த இருவர் மட்டும் வரவில்லை. அதனால் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்படுகிறது. நபி அவர்கள் இந்த இருவரை சுட்டிக்காட்டி சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும், ஆனால் மதீனாவிலே அந்த அடையாளமுடைய இருவரை நான் காணவில்லையே என்ற கவலையில் இருக்கும் பொழுதே மதீனாவாசிகளை பார்த்து நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரும்ப விசாரிக்கிறாங்க. யாராவது மிஸ் ஆகிவிட்டாரா, யாராவது என்னுடைய விருந்துக்கு வரவில்லையா, பரிசு பொருட்களை எடுக்கவில்லையா என்று கேட்டோன மக்கள் சொன்னார்கள், அனைத்து மதீனாவாசிகளும் வந்து விருந்திலும் கலந்து கொண்டார்கள், பரிசு பொருட்களும் எடுத்து விட்டார்கள், யாரும் மிஸ் ஆகலையே என்று சொன்னோன அரசர் விடாமல் துருவி கேட்கும் பொழுது தான் மதீனாவாசிகளுக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், ஆம், இருவர் விருந்துக்கு வரவில்லை. அந்த இருவர் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர்கள். மொரோக்கோ நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதிகம் இறையச்சம் உள்ளவர்களாக, அதிகம் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் பஞ்சத்திலே இருக்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், பகல் நேரங்களில் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள். மேலும் அவர்கள் யாரிடத்திலும் எந்தொன்றையும் கேட்பது கிடையாது. அவர்கள் தான் தாராளமாக எங்களுக்கு செலவழிக்கிறார்கள், தனிமையை விரும்புவார்கள், தனிமையில் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் என்ற பல விடயங்களை பாதுஷாவிடம் அரசரிடத்திலே சொன்ன பொழுதே அரசர் அந்த இருவரையும் என்னிடத்திலே அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அந்த இருவரும் அழைத்து வரப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம், கனவில் கண்ட அந்த அடையாளமுடைய இருவரும் இவர்கள் தான். இந்த இருவரை கண்டதும் அரசருக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அந்த இருவரை பார்த்து, நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்க, நாங்கள் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர்கள், ஹஜ்ஜுக்காக வந்தோம், ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நிறைவேற்றியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவை, ரௌதாவை ஜியாரத் செய்வதற்காக இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு மதீனாவை விட்டு போவதற்கு எங்களுக்கு மனது வரவில்லை, அதனால் இங்கே நாங்கள் தங்கிவிட்டோம் என்று இவர்கள் கூறினார்கள். அருமையானவர்களே, இந்த இருவரை பார்த்து அரசர் கேட்டார், உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் இருவரும் யார், எதற்காக வந்தீர்கள்? அதற்கு அந்த இருவரும் சொன்ன காரணங்களையே மீண்டும் சொன்னார். பிறகு நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இருவரும் தங்கியிருக்கக்கூடிய இடம் எங்கிருக்கிறது என்று கேட்க, ரௌதாவிற்கு பக்கத்திலே ஒரு விடுதியில் தான் இவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதும் ஹதரத் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தானாகவே அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார்கள். அங்கு பார்த்தால் அதிகமான செல்வங்களும் அதிகமான புத்தகங்களும் தான் இருக்கின்றன. கனவிலே சொல்லப்பட்டதற்கு ஆதாரமாக எந்த ஒரு தடயமும்
நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவாசிகள் பலர் இந்த இருவருடைய விடயத்திலே சிபாரிசு செய்தார்கள். இவர்கள் நல்லவர்கள், பகல் நேரத்தில் நோன்பு பிடிக்கிறாங்க, ரவுதாவுல தான் எல்லா தொழுகைகளையும் தொழுகிறாங்க, ஜன்னத்துல் பக்கியாக்கு செய்து அதிகமாக ஜியாரத் செய்கிறார்கள், தான தர்மங்கள் செய்கிறாங்க, பகல் நேரத்தில் நோன்பு நோக்கிறார்கள். இப்படி பல நல்ல அமல்களை சொல்லி அந்த இருவருக்காக வேண்டி சிபாரிசு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மதீனாவாசிகளுடைய சிபாரிசுகளை கேட்டு அரசர் அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறார், கவலையுடன் இருக்கிறார். திடீரென்று இவர்கள் தொழக்கூடிய அந்த முசல்லாவின் பக்கம் அரசருடைய பார்வை செல்கிறது. அந்த முசல்லாவுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி முசல்லாவை தூக்குகிறார்கள். அடியிலே ஒரு பாய் இருக்கிறது. அந்த பாயை எடுத்து பார்த்தால் பெரும் ஒரு கல் அந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை நகர்த்தி பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், பெரும் குழி தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த குழி எங்கு செல்கிறது என்று துருவி பார்த்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் மக்பராவுக்கு சற்று நெருக்கமாக அந்த குழி போய் முடிவடைகிறது. இதை பார்த்த அரசருக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது, கடும் கோபம் ஏற்படுகிறது. இந்த இரண்டு மொரோக்கோ வாசிகளையும் பிடித்து உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கிறீர்கள், இது என்ன குழி என்று கேட்க அவர்கள் தயங்குகிறார்கள். கடைசியில் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அடி தாங்க முடியாமல் உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த இரண்டு மொரோக்கோ வாசிகள் சொன்ன பதில் என்னவென்றால், நாங்கள் முஸ்லிம்கள் கிடையாது, நாங்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ அரசர்கள் எங்களுக்கு அதிகமான பணங்களை கொடுத்து ஆசை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனித உடலை திருடி கொண்டு வருமாறு எங்களை அனுப்பினார்கள். நாங்கள் முஸ்லிம்களை போல் மாறுவேடம் அணிந்து ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளை போல் வந்து இங்கே நாங்கள் தங்கிக் கொண்டோம். இரவுல எல்லோரும் உறங்கியதற்கு பிறகு சுரங்கத்தை வெட்ட ஆரம்பிப்பார்கள். அந்த வெட்டிய மண்ணை மொரோக்கோவில் இருந்து கொண்டு வந்த தோல் துருத்திகளில் நிரப்பி ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்படக்கூடிய பொது மையவாடியிலே கொட்டிவிடுவார்கள். இந்த விடயத்தை அரசரிடத்திலே இவர்கள் சொன்ன பொழுது அரசர் முதலாவதாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி அழ ஆரம்பித்தார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். அல்லாஹும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சேவைக்காக வேண்டி என்னை தேர்ந்தெடுத்ததை நினைத்து நன்றி செலுத்த ஆரம்பித்தார்கள். பிறகு இந்த இருவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றினார்கள். இருவருடைய தலையும் வெட்டப்பட்டது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடல் இருக்கக்கூடிய அந்த ஹுஜ்ரா ஷரீஃபை சுற்றி ஆழமாக தோண்டி, நீர்மட்டம் வரும் வரை ஆழமாக தோண்டி இரும்பையும் ஈயத்தையும் காய்ச்சி நபி அவர்களுடைய ஹுஜ்ரா ஷரீஃபை சுற்றி இவர் ஊற்றி விடுகிறார். இதற்கு பிறகு யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுஜ்ரா ஷரீஃபை நெருங்க கூடாது என்பதற்காக இப்படியாப்பட்ட பலத்த பாதுகாப்பை நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பை அல்லாஹ் இப்படியாப்பட்ட நல்லடியார்கள் மூலமாக யூத கிறிஸ்தவர்களை விட்டு பாதுகாத்திருக்கிறான். இன்றும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் காய்ச்சி ஊத்திய அந்த இரும்பு அரண் இன்றும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுஜ்ரா ஷரீஃபை சுற்றி காணப்படுகிறது. யார் நினைத்தாலும் அந்த இடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தியிருக்கிறான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய எல்லா விடயங்களை பாதுகாத்தது போல் நபி அவர்களுடைய உடலையும் அல்லாஹ் இவ்வாறு பாதுகாத்திருக்கிறான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறான். நபி அவர்களுடைய அனைத்து வழிமுறைகளையும் அணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.